உங்ககிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான மொறுன்னு இருக்கக்கூடிய பிரெட் கட்லெட் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் கட்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். வெள்ளை ரவை ஒரு சூப்பரான கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த கட்லெட்டுக்கு. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. அதனால தான் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகிடாமல் இருக்கும். அந்த ஒரு ரவையோட ஒரு அரோமா வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை லைட்டாக ஆறிட்டு இருக்கட்டும். சைடில் ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6லிருந்து 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 இல்லை 3 இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் தாராளமாக போதும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்செடுத்து ஒரு பவுலில் அந்த ப்ரெட்டோடதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி பண்ணுறனால நம்ம அந்த பிரெட் கட்லெட் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி கையில் தனித்தனியாக எடுத்து பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை 3 பிரெட் அப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். அதை துருவி சேர்த்துக்கலாம். நான் இங்கே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு எதுவும் போடல. ஸோ நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஆட் பண்ணுற உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு துருவி தான் சேர்த்தணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை, நல்லா பொடிச்சு மசிச்சு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி இது பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ இப்போது இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி சும்மா ஒரு மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்துனாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம். இது இந்த மாவு ஒரு மாதிரி கம்பைன் ஆகிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சோள மாவுக்கு பதிலாக இப்போல்லாம் வெள்ளை சோள மாவு ஈஸியாக கிடைக்குது, அதை சேர்த்துறதுனால சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது சிறுதானியத்தோட மாவு உங்களுக்கு இருக்குது, அது எந்த மாவுனாலும் ஓகே, நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த பிசுப்பு இருக்கதான் செய்யும். நீங்கள் ப்ரெட்டில் எந்த அளவுக்கு தண்ணியை இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிசைறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷேப் ரெடி பண்ணுறதுக்கு கையில் 2 கையிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாலாகவே எடுத்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் கட்லெட்டை நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணால் மற்ற காயையும் சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துறீங்கன்னா ஒரு டைம் வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி ஒரு பாதியிலேருந்து 3/4 குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி தட்டினதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட், பேக் சைடு எல்லா பக்கமுமே நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரவைக்கு பதிலாக கசகசா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து அதை சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரவைங்கும் போது கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அங்கங்கே கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் கட்லெட்டுக்கு பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல அகலமான பேனில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கடலை எண்ணெய்னாலும் ஓகே தான். இதை ஃபஸ்ட்டு கேப் விட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மெயினாக லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா குக் ஆகி வரும், வெளியே கருகிடாமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் எல்லா கட்லெட்டையும் நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கீங்கன்னா மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது உள்ளே வெளியே எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சுல, மறுபடியும் ஒரு டைம் திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக 2 டைம் 2 சைடும் திருப்பி குக் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் எல்லா கட்லெட் மேலேயும் சும்மா 1 ட்ராப் 2 ட்ராப் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க.
இந்த நெய் விடும்போது அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்ககிட்ட நெய் இல்லை நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடைசியாக எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கட்லெட் வந்து ரெடி. இந்த கட்லெட்க்கு உள்ளே நீங்கள் சீஸ் எல்லாம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ உள்ளே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். இதில் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துலாம், அப்படி இல்லாட்டி பச்சை மிளகாய்க்கு பதிலாக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கரம் மசாலா. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக்கான பிரெட் கட்லெட், ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் செய்கிற ஒரு பிரெட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரெட் கட்லெட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.